எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம இப்போ முகமது நபியின் பிறப்பும் இறப்பும் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முகமது நபி மக்காவில் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சக நேரத்தில் பிறந்தாங்க. ஹாஷிம் கோத்திரம் குறைசி குலம் குலத்தில் பிறந்தாங்க. நபி பிறந்த ஆண்டு யானை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. எதனால் யானை ஆண்டுன்னு பேர் வந்துச்சு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். நபியின் பாட்டனார் தான் கபத்துல்லாவை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அப்போ யமன் நாட்டில் அப்ரஹா அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். அவன் பெரிய கோயிலை கட்டி, கோயிலுக்கு தான் அரபியர்கள்லாம் கும்பிட வரணும், யாரும் கபத்துல்லாவுக்கு போய் தொழக்கூடாது, கபத்துல்லாவுக்கு போய் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் மக்கள் யாருமே அவன் பேச்சை மதிக்கவே இல்லை. உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்போ யானைப்படையை கூட்டிக்கிட்டு நிறைய 1000 வீரர்களை கூட்டிக்கிட்டு கபத்துல்லாவை இடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் புறப்பட்டு வரான். புறப்பட்டு அப்போ பாட்டனார் அப்துல் முத்தலிப் தானே அதை இப்போ பராமரிக்கிறாங்க. அவங்க மக்கா வாசிகள்கிட்டலாம் சொல்லிடுறாங்க, மக்கா விட்டு வெளியேறிடுங்க, நம்ம அவனை எதிர்க்க முடியாது, அவன் 1000 பேர் நிறைய படையை வச்சுருக்கான், நம்மளால் அவனை எதிர்க்க முடியாது, நீங்கள் வெளியேறிடுங்க, அவங்க வந்துட்டு போனோன்னே திருப்பி உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லா மக்களும் வெளியேறிட்டாங்க. அவன் வர்றான், கபத்துல வெடிக்க வர்றான். வந்தோடனே எல்லா யானையும் கபத்துல கிட்ட மண்டிட்டு உட்காந்துருச்சு. யாரும் எதுவுமே உள்ளே நுழைய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், அந்த அல்லாஹ் என்ன பண்ண அபாபில் அப்படிங்கிற பறவையை வாயில் ஒரு கல்லும் காலில் 2 கல்லும் 3 கல், ஒவ்வொரு பறவைக்கும் 3 கல்லை சுமந்துக்கிட்டு மேலேருந்து எல்லாம் அந்த கூட்டத்தினர் நோக்கி அந்த கற்களை வீசுதுங்க. அப்போ சிதறுண்டு எல்லாம் இங்கேயும் அங்கேயுமா போய் அவனோட படையை தோற்கடிக்கப்பட்டுருச்சு. எல்லாம் கலைஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அல்லாவுடைய வீட்டை அல்லாவே காப்பாற்றிக்கிட்டான். அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க பியஸ்ராபில் ஃபீல் அந்த சூறாவில் அது அல்லாம் முழுசாக சொல்லியிருக்கான். அலம் தர கைஃப நீர் பார்த்தீரா ஃபால ரப்புக்க உன்னுடைய ரச்சனை என்ன செய்தான், பி அஸ்ராபில் ஃபீல் யானைப்படி அவன் தரைமட்டமாக ஆக்கவில்லையா அப்படின்ட்டு அந்த சூறாவில் வரும். இப்படி தான் அதில் அவன் கபத்துல அவனே காப்பாற்றிக்கிட்டான். அப்புறம் ரசூலுல்லா வயிற்றில் ஆமினா அம்மையார் உண்டானோடனே அவங்க தந்தையார் இறந்து போகிறாங்க 6 மாதத்தில். எப்படி இறந்தாங்க, அவங்க வியாபாரத்துக்காக மதீனாக்கு போகிறாங்க. அப்போம்லாம் வாகன வசதி எதுவுமே கிடையாது, நடந்து தான் போகணும். நடந்து போய் பசியும் பட்டினியும் அவங்களால உடல்நல குறைவில் நிறைய பேர் அது மாதிரி இறந்து போயிடுவாங்க. அதுமாதிரி அப்துல்லாவும் மதீனாவுக்கு போகிற இடத்துல அப்படியே இறந்துட்டாங்க. மதீனாவிலேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமீனா பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாள் இறந்தால் போவாங்க அப்படின்ட்டு பொறுமையாக இருக்கிறாங்க. 6 மாதம் கழித்து நபியை பெறுறாங்க. 4 பெண்கள் அவங்களுக்கு பிரசவம் பார்த்தது. சிபா உம்மு ஐமன் ஃபாத்திமா சுவைபா, இந்த 4 பெண்கள் பிரசவம் பார்க்குறாங்க. அதில் சிபாங்கிறவங்க தான் நபி பிறந்தவுடனே கையில் வாங்குறாங்க. அவங்க தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படிங்கிற சஹாபியோட தாயார். அதனால் அப்துல் ரஹ்மான் பெரிய பிஸ்னஸ்மேன், அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. முகமது நபி அவங்க தாயார் கையில் வாங்கினதுனால அவங்க மகனுக்கு அவ்வளோ பறக்கத்து செஞ்சான்ல. அவங்க 200 ஒட்டகத்துலேருந்து வியாபார பொருட்கள் கட்டி விற்பாங்களாம். இஸ்லாத்துக்காக பெரும் பகுதியை முகமது நபிக்கும் கொடுப்பாங்களாம் பணம். இப்படிலாம் அவங்க வியாபாரம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பறக்கத்து அவங்களுக்கு எப்படி வந்ததுன்றா, நபி பிறந்தவனு அவங்க தாயார் கையில் வாங்கினதுனால தான் எல்லாம் அவங்க வீட்டுக்கே பறக்க செஞ்சான். அதுக்கப்புறம் பால் ஊட்டினது 2 பேர், சுவைபாவும் ஹலீமாவும். எதனால பால் ஊட்டின இந்த பாலைவன பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மக்காவில் உள்ள யார் பிள்ளை பிறந்தாலும் சரி பாலைவனத்து பெண்கள்கிட்ட தான் பால் ஊட்ட அனுப்புவாங்களாம். ஏன்னா அங்கே வளர்கிற குழந்தைகள் திடகாத்திரமாக வளரும். அது மட்டும் இல்லாமல் அரபியும் நன்கு கற்றுக்குவாங்களாம். இந்த 2 காரணத்துக்காக தான் எல்லோரும் அங்கே விடுறாங்க. எல்லா பெண்களும் ஒட்டகத்தில் மக்காவில் உள்ள ஒவ்வொரு வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு போய் பால் ஊட்ட கொண்டு போயிட்டாங்க. இங்கே மட்டும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. முகமது நபியை கொண்டு போவ, ஏண்டா தகப்பா இல்லை, இவங்களெல்லாம் வெகுமதி நமக்கு தர முடியாது அப்படின்னு இங்கே மட்டும் வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீட்டு பிள்ளைங்களும் போயிட்டாங்க. அப்போ இந்த ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்குது. ஹலீமாங்கிறவங்க வர்றாங்க. வேறு வழி இல்லை, அவங்க திரும்பி சும்மாவும் போக முடியாது. சரி இந்த பிள்ளையாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு ஆமீன்கிட்ட கேட்குறாங்க. ஆமீனா அம்மையார் சொல்கிறாங்க, தாப்பா இல்லை தெரியும்ல அப்படின்னாங்க. ஆமாம் தெரியும், தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. என் கையில் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பணம் தரேன் அப்படின்னாங்க. பரவாயில்ல இருக்கட்டும்
அப்படின்னு பிள்ளையை வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே வரும்போது ஏறி வந்த ஒட்டகம் மெலிஞ்ச ஒட்டகமாக தான் இருந்துச்சு. நபியை தூக்கிக்கிட்டு அவங்க ஏறி உட்கார்ந்த உடனே கொழுன்னு நல்ல குண்டாயிட்டே போயிடுச்சு. இப்படி தான் நபி எங்கே அவங்க போகிற இடம்லாம் பறக்கத்தாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஹலிமா வீட்டில் தான் வளர்கிறாங்க. 2 வருடம் தான் பால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். அவங்க ஆமினா அம்மையார்ட்ட வந்து சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும், இந்த பிள்ளை வந்தவொன்னு தான் எங்களுக்கு பறக்கத்தாக இருக்குது, ஒட்டகம் நிறைய பால் கொடுக்குது, ஆடு நிறைய பால் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமினா அம்மையார் சரி நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? என் பிள்ளையை கொண்டு உங்களுக்கு பறக்கத்து வர்றது அதெல்லாம் முடியாது, பிள்ளையை தாங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் ஆமினா அம்மையார் என்ன சொன்னாங்க, சரி நீங்கள் கொஞ்ச நாள் வளர்த்துட்டு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே கொஞ்ச நாள் வளர்கிறாங்க. ஹலிமாவுடைய மகள் வந்து நபிக்கு அக்கா. அப்போ நபிக்கு 4 வயதாக இருக்கும்போது ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த அக்கா கூட சேர்ந்து போகிறாங்க. போகும்போது ஆடுகள்லாம் வந்து மேய்கிற இடத்துக்கு போக மாட்டேங்குதான், எல்லாம் நபியை சுற்றி சுற்றி வருதான், அங்கேயே நிற்கிதான். என்னடா அது ஒரு ஆடும் போக மாட்டேங்குது, எல்லாம் நபியை சுற்றி முகமதுவே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு அந்த பிள்ளை ஆச்சரியமாக பார்க்குது. அதுக்கப்புறம் வந்து மேகம் வந்து கொடை பிடிக்குதான் நபிக்கு. அப்போ தான் முதல் வெளியே வந்திருக்காங்க. மேகம் வந்து கொடை மாதிரி ரவுண்டாக இருந்து அவங்க போகிற இடமெல்லாம் பின்னாடியே வருதான். இந்த அதிசயத்தெல்லாம் பிள்ளைங்க போய் ஹலிமாட்ட போய் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ இது தெய்வ குழந்தை தான், இந்த குழந்தை நம்மளுக்கு வந்திருக்கிறது தெய்வ குழந்தை தான் அப்படின்ட்டு ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் நபிக்கு 6 வயசாகுது. அந்த அக்கா கூட விளையாட போகிறாங்க. விளையாட போகும்போது அங்கே ஒரு இடத்துல அவங்க விளையாடிட்டு நிற்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இதயத்தை கையில் எடுத்து அதில் ஒரு கருப்பு இருந்துச்சு, அதை எடுத்து கீழே போட்டுட்டு திருப்பி ஜம்ஜம் நீரால் கழுவிட்டு திருப்பி உள்ளே வச்சு தைக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓடி போய் அம்மாட்ட போய் சொல்லுதுங்க, அம்மா யாரோ வந்து முகமதை வெட்டி போட்டாங்க அப்படின்றது. அவங்க பயந்துட்டாங்க. அந்த பிள்ளை வந்து அமானிதமான ஒப்படைக்கப்பட்ட பிள்ளையோ, நம்ம பிள்ளை கூட இல்லை, இது உடனே வந்து அவங்க தாயார்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்ட்டு முகமது நபியை கூட்டிகிட்டு வந்து ஆமினா அம்மையார்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ வயசு 6 அவங்களுக்கு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆமினா அம்மையார்ட்ட வளர்கிறாங்க. வளரும்போது ஆமினா அம்மையார் சொல்கிறாங்க, நம்ம போய் நம்ம தந்தையின் இந்த அடக்கஸ்தலத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நபியை கூட்டிகிட்டு போகிறாங்க மதீனாவுக்கு. கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு போகிற வழியிலே உடல்நலக்குறைவு ஏற்படுது. நீண்ட தூர பயணம், அவங்களால பசி பட்டினி இதெல்லாம் சமாளிக்க முடியல. அவங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அவங்க பக்கத்துலேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ கடைசியாக முகமது நபி சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, தாய் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, பாட்டனார்ட்ட இருந்து வளருங்க, எல்லாருமே ஒரு நாள் மூத்த கூடியவர்கள் தான் அப்படின்னா சொல்கிறாங்க. பாட்டனார் அப்துல் முத்தலிப் பொறுப்பில் வர்றாங்க. 9 வயசு வரைக்கும் அப்துல் முத்தலிப் பொறுப்பில் இருக்காங்க. அப்துல் முத்தலிப் வந்து இப்போ கல்பத்தில் தூக்கிட்டு போய் இங்கே முகமது அகமது அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நபிக்கு. அவங்க நல்ல பிள்ளையை வளர்த்துட்ருக்காங்க. திடீர்னு அவங்களும் இறந்து போகிறாங்க. வயசாகிட்டு 9 வயசு நபிக்கு 9 வயசு இருக்கும்போது அவங்களும் இறந்து போகிறாங்க. ஒரு பெரிய தந்தையோட பராமரிப்புக்கு வந்துடுறாங்க. அபு தாலிப், பெரிய தந்தை பேர் அபு தாலிப், அவங்க பராமரிப்பில் வளர்கிறாங்க. அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் முஸ்லீம் ஆகல. இருந்தாலும் நபியை நல்ல முறையில் வளர்க்குறாங்க. நபி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் பொய் சொல்வேனா? நீ சொல்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது நம்பிக்கை எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் ஈமான் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்புறமா நபி விட்டுட்டாங்க. நபிக்கு 14 வயசு இருக்கும்போது நபியை பிஸ்னஸ் விஷயமா அவங்க வந்து புஸ்ரா அப்படிங்கிற நகரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அபு தாலிப் கூப்பிட்டு போகும்போது அங்கே பசீரா அப்படிங்கிற ஒரு துறவியை பார்க்குறாங்க. அந்த துறவி வந்து இந்த நபியை முகத்தை பார்த்து, இந்த பையன் முகத்தில் ஒரு ஒளி வீசுது, இந்த பையன் வந்து தெய்வ குழந்தை, இவனை வெளியெல்லாம் கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து ஏற்படும், இவனை வீட்டிலே வச்சு வளங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு அவர் அறிவுரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியே எங்கேயுமே அபு தாலிப் கூப்பிட்டு வர்றதில்ல, வீட்டிலே தான் இருப்பாங்க. லமீன் அல் சாதிக் அப்படிங்கிற பேர்லாம் நபிக்கு இருக்குது. நம்பிக்கையானவர், உண்மை பேசக்கூடியவர், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே அவங்கள புகழ்ந்திருக்காங்க. நபிக்கு வந்து 25 வயசாவது கத்தீஜா நாயகி திருமணம் செய்கிறாங்க. எதுக்கு அவங்க இளமையாக இருக்கும்போது முதுமையான பெண்ணை திருமணம் செஞ்சாங்க? முதுமையாக 50 வயசில் இருக்கும்போது இளமையான ஆயிஷா நாயகி லாஸ்ட்டாக திருமணம் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது.
கத்திட்டா நாயகி திருமணம் செஞ்சது 25 வயசில் 40 வயசு தாங்குகிற சக்திக்காக அவங்களுக்கு பட்டம் கொடுக்கணும். இன்னும் 15 வருஷத்தில் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நபி பட்டம் கொடுப்பான். அப்போ கத்தீஜா அம்மையாருக்கு 55 வயசாக இருக்கும். அப்போ வந்து ஒரு முதியவங்க தான் இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நபி பட்டம் கிடைச்சோன்னா அங்கே பயந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க வேணும். அதுக்கு தான் அந்த முதியவங்களை எல்லாம் கட்ட வச்சான். நபிக்கு நபி பட்டம் கிடைக்கும்போது 40 ஆண்களுடைய சக்தி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தானா. 40 ஆண்களுடைய சக்தி. அப்போ ஒரு ஆண்களுக்கே 4 பெண் கட்டலான்னு நல்லா சொல்கிறான். இப்போ 40 ஆண்களுடைய சக்தி கொடுத்தா எத்தனை பெண் கட்டலாம்? 11 மனைவி தான் கட்டினாங்க. அவ்வளோ சக்தி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். சரி, ஆயிஷா நாயகி ஏன் லாஸ்ட்டாக கட்டினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்குகிற சக்திக்காக ஹதீஸெல்லாம் வாங்கி மக்களுக்கு அறிவிக்கணும். சின்ன வயசு பெண் 6 வயசில் திருமணம் செஞ்சாங்க, 9 வயசில் தான் அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க. அப்படி வந்து நபிக்கு அப்போது 50 வயசு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இவ்வளோ சின்ன வயசு பண்ணி வயசான காலத்தில் கட்டுறாங்கன்னா, வாங்குகிற சக்தி அவங்களுடைய செயல்கள் நடவடிக்கைகள் எல்லாம் ஹதீஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்கணும். நீண்ட நாள் ஆயிஷா நாயகி எல்லாம் உயிரோட வச்சு அவங்க மூலமாக எல்லா ஹதீஸையும் அறிவிக்க வச்சான். அதனால தான் ஆயிஷா நாயகி இளமையாக இருக்கும், முதுமையான வயசில் இளமையான பெண்ணாக கட்டினாங்க. இப்படி தான் அங்கே ஆயுசு இப்போ போய்கிட்டே இருந்துச்சு. இவங்க லைஃப் இப்படி தான் போய்கிட்டே இருந்துச்சு. 35 வயசில் கஅபத்துல்லாவை மறுசீரமைப்பு செய்கிறாங்க, புதுசாக கட்டுறாங்க. இப்படி அவங்க லைஃப் போய்கிட்டே இருக்குது. இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். இறுதி காலம் வருது, நபியோட இறுதி காலத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே நபி கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. எல்லாமே மாற்றி நடக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. குரானை ஒரு தடவை ஓதி காமிப்பாங்க எப்போதும். அப்போ வந்து வழக்கத்துக்கு மாறாக 2 தடவை ஓதி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து நபி கண்டுபிடிச்சாங்க, சிறிது நாளில் நம்ம வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்னு நபி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தலைவலி வருது. அதுக்கப்புறம் ஜுரமாக மாறுது. பள்ளிவாசலுக்கு எங்கே போய் தொலை போக முடியலை. அப்போ ஆயிஷா நாயகியை கூப்பிட்டு அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அபூபக்கர் போய் தொலை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து பாத்திமா நாயகம் ஆயிஷா நாயகி பக்கத்தில் இருக்காங்க. மலக்குல் மௌத் வராரு, மனித உருவத்தில் மலக்குல் மௌத் வராரு. வரும்போது பாத்திமா நாயகி நினச்சிட்டாங்க ஏதோ ஒரு ஆள் வர்றாங்க போலான்னு. இப்போலாம் நபியை பார்க்க முடியாது யாரும், அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நபி சொல்கிறாங்க, அவரை உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தது வழக்கல் மௌத்துங்கிறது நபிக்கு தெரியும். சரி உள்ளே அனுப்புங்க அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே நீங்கள் விரும்புனா உங்கள் உயிரை வாங்கிட்டு போகிறேன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கணுன்னா இருங்க, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணும் இருக்கணுன்னாலும் இருங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க மலக்குல் மௌத்து. இல்லை நான் வர்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, என்னுடைய உம்மத்தின் நிலைமை என்ன, போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் அல்லாஹ்ட்ட போய் கேட்க போனாங்க. போயிட்டு வந்து களிமா சொன்னாங்க, எல்லாரும் நான் சொர்க்கத்தில் போட்டுடுறேன், களிமா சொல்லாதவங்களுக்கு தான் நரகம், அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அதுக்குள்ளே தண்டனையை கொடுத்து சொர்க்கத்துக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லுவோட நபிக்கு ஒரே சந்தோஷம், எல்லா முஸ்லீம்களுக்கும் சொர்க்கமா, பரவாயில்ல, இப்போ இனிமேல் உயிரை தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷ துவாவையும் நமக்காக வச்சுருக்காங்க நபி. மறுமையில் வந்து நமக்காக சிபாரிசு பண்ணுறதுக்காக விசேஷ துவா வச்சுருக்காங்க. எல்லா நபியும் பயன்படுத்திட்டாங்க, முகமது நபி மட்டும் பயன்படுத்தலை, உம்மத்துக்காக வச்சுருக்காங்க. பேரமாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அப்போ கூட அவங்க பயன்படுத்தலை. இப்படி தான் நபி உம்மத்துன்னு கவலைப்படுறாங்க. நாளைக்கு மறுமையில் முதல்ல எழுப்பப்படுறது முகமது நபி தான். முதல்ல கேள்வி கணக்கு கேட்டு சொர்க்கத்துக்கு போகிறதும் முகமது நபியோட உம்மத்து தான். நம்ம தான் முதல்ல கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அதனால் நம்ம நபிக்கு செலவாது சொல்லுவோம், நபி வழி நடப்போம். நம்ம வந்து ப்ராப்பராக ஜக்காத் கொடுக்குறோமா, ஒவ்வொரு மீலாது விழா வருது, பிரியாணி ஆக்கி நெய்ச்சோறு ஆக்கி சாப்பிட்டு நபி பிறந்தநாள் கொண்டாடிட்டேன் அப்படின்னு அதோடு முடிஞ்சு போச்சா? நபி வழி நம்ம பின்பற்ற வேண்டாமா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு கொள்கையாவது 2 கொள்கையாவது பின்பற்றுங்க. முடிஞ்சால் நான் முடிஞ்சளவு பின்பற்றிக்கிட்டு தான் வரேன். தற்பெருமை கூடாது இஸ்லாத்தில் அப்படிங்கிறதுனால என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். நகையை அடகு வைக்கக்கூடாதுங்கிற உறுதியோட இவ்வளோ வருஷமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா அது எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே அதேமாதிரி நினைங்க, உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான்.
எல்லாருக்குமே இஎம்ஐ போட்டு போட்டு பைக் வாங்குறது, வீடு லோன் வாங்குறது, எல்லாத்துக்குமே இஎம்ஐ போட்டு போட்டு தான் எல்லாமே செய்கிறோம். வட்டி கொடுக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, ஜக்காத்தை ப்ராப்பராக கொடுங்க. ஏழை வரியை இவ்வளோ பேர் தங்க விலை ஏறி போச்சு, நகை வாங்க முடியலையே, சீர் செய்ய முடியலேன்னு, பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் ஏழை வரியை ஒழுங்காக ஏழைகளுக்கு கொடுத்தா அவங்க அந்த பணத்தில் ஏதாவது வாங்குவாங்கல்ல. 100க்கு 2000 கணக்கு பார்த்து சேமிப்பு உள்ள பணத்தில் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுங்க. 2 லட்சம் 3 லட்சம் சேருதுண்டா, அது 3 பேருக்கு 6 பேருக்கு பிரித்து கொடுங்க. 4000 5000 கொடுத்தா செலவாயிடும். 50000 1 லட்சமாக கொடுங்க. 2-3 பேருக்கு கொடுங்க. அவங்க அதை சந்தோஷப்பட்டு பெரிய பொருளாக வாங்குவாங்க. இந்த ஏழை வரி ஒழுங்காக நீங்கள் கொடுத்தங்கண்டா செல்வந்தர்கள்லாம் ஏழைகள்லாம் தண்ணீரை பெற்று இருப்பாங்க இல்லையா. இப்படி ரசூலோட வழிமுறை பின்பற்றுறது அவங்களுக்கு செய்கிற கடமை இல்லாண்டி நெய்ச்சோறு பிரியாணி திங்கிறது மட்டும் கடமை கிடையாது. ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதம் நபி பிறந்த நாள் வரும்போதும் 2-3 கொள்கையாவது நீங்கள் நடைமுறைக்கு எடுத்து செய்யுங்க. சூர்யா அகரம்ங்கிற ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 52 டாக்டர்களை உருவாக்கியிருக்காரு ஒரு நடிகன். நம்ம முஸ்லீமில் அது இருக்குது. பைத்துல் மால் ஆரம்பித்து செல்வந்தர்கள்ட்டேருந்து ஏழை வரியை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நபி சொல்லியிருக்காங்க. அதை செய்கிறீங்களா நீங்கள்? அவருக்கு தான் ஒரு பணத்திலேயே ஆரம்பித்தார். இப்போ எல்லாருமே பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி நம்ம செஞ்சால் என்ன, இது இமாம்கள் தான் செய்யணும். மற்ற சாதாரண மனுஷர்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஜக்காத்துனா எவ்வளோ கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் தெரியாது. பள்ளிவாச நிர்வாகிகள், இமாம்கள், இவங்க தான் பைத்துல் மால்னு ஆரம்பித்து செல்வந்திட்டன் ஏழை வரி வாங்கி நடுத்தர வர்க்கத்தினர் ஏழைகளுக்கு 50000 1 லட்சம் கொடுக்கலாமே. இதை செஞ்சால் என்ன, ப்ராப்பராக நம்ம ஒவ்வொரு வருஷம் ரபியுல் அவ்வல் மாதம் வந்தாலும் ஒவ்வொரு கொள்கையாவது பின்பற்றுவோம். உறுதிமொழி எடுத்து வட்டி வாங்க மாட்டோம், ஜக்காத்து ஒழுங்காக கொடுப்போம், நபியின் மீது சலவாத் சொல்வோம், இதெல்லாம் நம்ம உறுதிமொழி எடுத்துக்குவோம். நபிக்கு 500 சலவாத்து வெள்ளிக்குமா ஓதுங்க. அப்போ ரசூல்லாட்ட போய் அது கொண்டு போய் சேரும். இந்த அடியான் எனக்கு சலவாத்து சொன்னானே, இப்போ ஏன் அவன்கிட்ட சலவாத்து வரல, அந்த அடியான் மௌத்தாயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம மரணமான பிறகு தான் அவங்க மீது சல்வாத் சொல்கிறது நிற்கணும். அது வரைக்கும் நிற்கக்கூடாது. இதெல்லாம் ப்ராப்பராக செய்யுங்க. 3 கொள்கையாவது 2 கொள்கையாவது லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நபிக்கு அல்லாஹ்க்கும் செய்கிற நம்ம கடமை. நம்ம நபி வழி நடப்போம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.